2 முட்டியும் செத்து போச்சே. பா 2 நாளாக நானும் ஒருத்தரம் கொடுத்துன்னு இருக்கிறேன், வலி குறைய மாட்டேங்குது. இந்த ரோசம்மா நல்லாவே இருக்க மாட்டா, நாசமா போயிடுவா. லோகநாதன் கிட்ட இந்த மாதிரி விஷயம் நடந்துச்சுன்னு கூட என்னால் வாயை திறந்து சொல்ல முடியாது. ஏன் நீ இப்படி பேசணுன்னு என்னையை திருப்பி கேள்வி கேட்பான். எல்லாம் என் தலை இழுத்து. இந்த குடும்பத்தில் ஒருத்தராவது எனக்கு துணையாக நிற்கிறாங்களா? நான் பெற்றதும் சரியில்லை, என் கூட பிறந்திருக்குதே ஒன்று அதுவும் சரியில்லை. எனக்குன்னு அக்காவா ஏன் தான் இருக்குதுன்னே தெரியல. வர வர அது ரொம்ப நல்லவளாக மாறிக்கின்னு வருது. அதெல்லாம் எங்கே போய் முடிய போதோ தெரில. வலி உயிரை போதுப்பா. அறிவு கட்டதுங்க, எப்படி பாலை தூக்கி ரூமில் போயிட்டு விளையாடுதுங்க பாரு. சனிடுங்களா, இந்த வீட்டில் எவ்வளோ இடம் இருக்குது, அங்கெல்லாம் போய் விளையாட வேண்டியது தானே. யார் ரூமு தான் கிடச்சதா உங்களுக்கு பாலை தூக்கி போட்டு விளையாடுறதுக்கு? தெரியாம போட்டுட்டோம், நாங்கள் வேணும்னெல்லாம் போடல. ஏய் நீ எதுக்கிடி அதுக்கிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்கேன், பால் எடுத்துட்டு வா. சனி, எனக்கு இந்த பேச்செல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. வேணா, காலையிலேயே இந்த பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத, அவ்வளோதான் சொல்லிட்டேன் உனக்கு. ஏய் வாயெல்லாம் கிழிச்சிருவேன் இந்த மாதிரி என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேனா. சிப்பா வெளியேங்கிறது வந்துச்சு இப்போதான். 16 வயசு ஆகுது, இதுக்கு பால் போட்டு விளையாண்டுக்குது. பால் பாரு, இப்படியெல்லாம் பேசாது என் அக்கா கிட்ட. 16 வயசுல யாரும் பால் விளையாட மாட்டாங்களா என்ன? எங்க ஸ்கூலுக்கு வந்து பாரு, பெரிய அக்காங்கெல்லாம் வாலிபால் விளையாடுவாங்க, த்ரோ பால் விளையாடுவாங்க, பேஸ்கெட் பால் எல்லாம் கூட விளையாடுவாங்க. உனக்கு தான் ஒன்றும் தெரியல. அன்எஜுகேட்டடா இருந்தா இப்படித்தான், ஒன்றும் தெரியாம இஷ்டத்துக்கு பேசுவாங்க. சி, யூர் நான்சென்ஸ் கேள்வி. கரெக்டா சொல்ற பாரு சின்ன பொண்ணு, உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது கேள்வி. அதனால தான் நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க கேவலமா. ஆமாம்மா, எனக்கு ஒன்றும் தெரியாதுடி அம்மா, உனக்கு தான் எல்லாம் தெரியுமே. அதனால தானே இந்த வயசுலயே காதல் பண்ணின்னு இருக்கிற. இதில் உன் தங்கச்சி வேற உனக்கு தோண, உன் ஆத்தாக்காரியும் தோண. என்ன குடும்பமோ இதெல்லாம். கடி வாக்க, நீ போலாம். நம்ம இதுக்கு இங்கே நின்று இந்த கிளவி பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு வாடி. போயிடுங்க, அப்படியே அமைதியாக போயிடுங்க. அதான் உங்கள் 2 பேருக்கும் நல்லது. இந்த பாலை போட்டு விளையாடுற சத்தம், நீங்கள் ஓடி ஆடுற சத்தம், சிரிக்கிற சத்தம், பேசுகிற சத்தம்னு எனக்கு எதனா கேட்டுச்சு இந்த வீட்டில், உங்கள் அப்பனுக்கு ஃபோன் பண்ணியே நீ காதல் பண்ணுற விவகாரத்தை சொல்லிடுவேன். போய் அடக்கொடக்கமாக ரூமில் உட்காருங்க 2 பேரும். இந்த ஒரு விஷயம் போதண்டி, ஆத்தாலையும் பொண்ணுங்களையும் உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன் நான். லீவு நல்லா சந்தோஷமாக இருக்கலான்னு தானே நினைக்கிறீங்க? விட மாட்டேன் நான் இந்த வீட்டில் இருக்கிற வரையும் அவங்க யாருக்கும் நிம்மதி கிடையாது. என்னப்பா பலத்த யோசனை மாதிரி தெரியுது? அதுவாப்பா, நம்ம சத்யாக்கும் கனிக்கும் வீட்டில் இருக்கிறது ரொம்ப போர் அடிக்குது போல. அதான் பேசாம பசங்களை சென்னை கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்துடலாமான்னு பார்க்குறேன். டே ஏன்டா, பிள்ளைங்க தான் தானே இங்கே வந்து விளையாடின்னு இருக்குதுங்களே. தாத்தான்னு என் கூட எவ்வளோ விளையாடுங்க தெரியுமா? கிரிக்கெட்டெல்லாம் விளையாடுறோம்டா நாங்கள். அதுங்களுக்கு போரெல்லாம் அடிக்காது. என்னப்பா நீங்கள் காமெடி பண்ணுறீங்க? எதனா ஒரு 10 நிமிஷமோ ½ நீங்கள் அவங்களோட விளையாடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வேலை இருக்கும், நீங்கள் வெளியே போயிடுவீங்க. அப்புறம் மற்ற நேரம்லாம் அவங்க போராக தானே உட்காந்துருப்பாங்க. அதுக்குன்னு 4 புறாவோட உட்காந்து விளையாண்டு இருக்க முடியும் நானும் குழந்தையா? அதுக்காக தான்ப்பா சொன்னேன், நம்மளால டைம் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அவங்களோட. நான் வீட்லேயே இருந்தேன்னா கூட அவங்க கூட ஏதாவது ஒன்று விளையாடிக்கிட்டு இருப்பேன், பேசிக்கிட்டு இருப்பேன், டைம் பாஸ் ஆயிரும். நானும் வேலைக்கு போகிறேன், நீங்களும் வெளியே வேலைக்கு போயிடுறீங்க. ஸோ பசங்க இங்கே இருக்கிறது நல்லா இருக்காதுப்பா. புஷ்பாக்கா வீட்லேயே அதுங்க விளையாடணுன்னா அங்கே ஒன்றும் விளையாட முடிய மாட்டேங்குது. அந்த கிளவி இருக்குது வீட்டில், சும்மா சத்தம் போடாதீங்கன்னு சண்டை போடுது போல். குட்டி மேடம் வந்து என்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணுச்சு. என் குட்டி மேடம் ஃபீல் பண்ண என்னால் தாங்க முடியாதுப்பா. அதுக்காக தான் சொல்கிறேன், நான் பசங்களை கூட்டிகிட்டு சென்னைக்கு போகிறேன். அங்கே விட்டுட்டு வந்துடுறேன் அர்ச்சனாக்கா வீட்டில். பசங்க ஜாலியாக இருக்கட்டும். சரிப்பா, நீ சொன்ன மாதிரி பண்ணிடு. எப்படியோ புதன்கிழமை எல்லாரும் இங்கேருந்து சென்னைக்கு போதானே போகிறான். பசங்க ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே நீ கூட சென்னையிலே இருந்துடு, ஒன்றும் நீ திரும்பி வரணும்லாம் அவசியம் இல்லை. உனக்கு இங்கே வேலையும் ஒன்றும் கிடையாது, கம்பெனி வேலையெல்லாம் அப்பா இங்கேருந்தே பார்த்துக்கிறேன். சரியா? நீயும் ரெஸ்டடு. நீ மாதத்தில் லீவ் கூட எடுக்காமல் வேலை பார்த்துன்னு கிடக்குற. சரியா? அப்பா உனக்கு இது கொடுத்த லீவான்னு நினச்சிக்கோ. நீயும் சென்னையிலே இரு, மணி கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி. ஐயோப்பா அதெல்லாம் வேணாம், நான் பசங்களை மட்டும் விட்டுட்டு வந்துடுறேன். என்னாலலாம் உங்களை பிரிஞ்சிருக்க முடியாது. டேய் என்னடா பையனா இருப்ப? காதலிக்கிற பொண்ணை டைம் கிடைக்கிறப்பெல்லாம் போய் பார்த்து பேசிட்டு வந்துடணும்டா. அப்போதான் அதில் ஒரு இணைப்பு இருக்கும், ஒரு பிணைப்பு இருக்கும். ஆனால் நீ என்னடானா அப்பா அம்மாவை விட்டுட்டு போக மாட்டேன், பிரிய மாட்டேன். நீ போடா டேய், முதல்ல கிளம்பி போய் வேலையை பாடுறா போடா. நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு பாரு இவரு. ஏங்க உங்களால சும்மானே இருக்க முடியாதா? நீ சும்மா இருறி, இதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. அப்பா சொன்ன மாதிரியே பண்ணு, பசங்களை கூட்டிட்டு கிளம்பி போ. புதன்கிழமை நாங்க அங்க வந்துடுறோம். சரியா? நியூ இயர்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மொத்தமா அங்க வந்து இங்க வந்துடலாம். ஓகேவாப்பா? சரிதான். அது வரையும் கம்பெனி வேலையை யார் பாக்குறது? நான் இங்க ஒருத்தன் எதுக்கு பாருக்கிறேன், நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வா. ஆமாண்டா மனு, சந்தோஷமா இருந்துட்டு வா. சரிங்கம்மா. பாரா, இவ்வளோ நேரமா மூச்சு பிடிக்க பேசிக்கின்னு இருந்தா என்கிட்ட சரிப்பான்னு சொல்லல, அவ ஒரு வார்த்தை சொன்னதா சரிங்கம்மான்ற. அதுதாங்க அம்மாவோட பவரு. என்னமோ போ. ஆனா உன் பவர் வச்சியே என் பொண்ணு நந்தினியை உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒத்துக்கிறேன். உங்க பொண்ணு பேய நீங்களே கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. எனக்கெல்லாம் அது கட்டுப்படாது, கட்டுப்படவும் வேணாம். எப்ப மனு, நீ நேரத்தை வீணடிக்காம நீ அக்கா கிட்ட போயிட்டு பசங்களை கூட்டிட்டு போற விஷயத்த சொல்லு. அவ என்ன சொல்றான்னு பாரு. அப்படியே லோகு மாமாக்கும் ஃபோன் பண்ணி பேசிடு. சரியா? சரிங்கம்மா, அதோ கிளம்புறேன். டேய் ஆனா அவ என்ன சொன்னாலும் சரின்னு தலையாட்டுற பத்தியா நீ? உன்னை வச்சுக்கிறேன்டா அப்புறமா. சிரிச்சா மயக்கிடுவான் இவன். மனோ, நீ சொல்றதும் சரிதான்ப்பா. பசங்களுக்கு வீட்டில் ரொம்ப போர் அடிக்குதுன்னு தான் சொல்றாளுங்க.
ஆனால் அதுங்க இங்கேருந்து போயிருச்சுங்கன்னா எனக்கு ரொம்ப போர் அடிக்குமேடா. போர் அடிக்குதுன்னா நீங்களும் சென்னை கிளம்பி வந்துருங்கக்கா. ஏய், அத்தை வீட்டில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு யாரா சமைச்சு தரது? அதுவும் இல்லாமல் மாமா வேலைக்கு போகிறாரு, அவருக்கு நான் சாப்பாடெல்லாம் கட்டணும். நானும் அங்கே வந்துட்டேன்னா யார் இவங்களெல்லாம் பார்த்துக்கிடுது? அக்கா அத்தான் சென்னையில் தானேக்கா வேலை செய்கிறாரு. நம்ம எல்லாம் அர்ச்சனாக்கா வீட்லேயே ஸ்டே பண்ணிட்டோம்னா அத்தா அங்கேருந்தே வேலைக்கு போகிறாரு. நீ அவருக்கு அங்கேருந்தே லஞ்ச் எல்லாம் கட்டி கொடு, அவ்வளோதானக்கா, சிம்பிள்க்கா. உங்கள் மாமியார் மட்டும் இங்கே இருக்கட்டும், அவங்களுக்கு தேவையானதை அவங்களே சமைச்சு சாப்பிட்டுட்டோம். நம்ம சரசாத்தையும் கூட்டிகிட்டு போயிடலாம் இங்கேருந்து. ஏற்கனவே இப்படி தான் 3 நாள் நான் அம்மா வீட்டில் இருந்ததுக்கு வீடே அலங்கோலமாச்சு. இப்போ நான் என் தங்கச்சி வீட்டில் போய் உக்காந்தேன்னா என் மாமியாக்காரி வீட்டை நாசம் பண்ணி போட்டுருவா. இதை இவனுக்கு சொன்னால் ஒன்றும் புரிய போகிறதில்ல. சரி, பசங்களை வெளியே அனுப்பி வைப்போம். மனோ, இங்கே பாரு, நீ நீ சொல்கிறதெல்லாம் சரிப்பட்டு வராது நடைமுறைக்கு. நீ பசங்களை மட்டும் கூட்டிகிட்டு போ. இதை தான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் போய் பசங்களை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வாங்கக்கா. சரிப்பா. அத்தாங்கிட்ட நீங்களே சொல்லிடுறீங்களா இல்லை நானே ஃபோன் பண்ணி பேசவாக்கா? அதுக்கு என்னடா, நானே சொல்லிக்கிறேன். ஓகேக்கா, வேகமாக ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வாங்க என் செல்லக்குட்டிங்களே. கூட்டிகிட்டு வரேன். ஆனால் நான் ஒன்று சொல்லவாடா, நீ என்ன நினைக்கிறியோ அதை நடத்தி காட்டாமல் விட மாட்டேடா. தேங்க்யூ, எல்லாம் என் குட்டி மேடம்காக தான் பண்ணுறேன். சீக்கிரமாக போய் கூட்டிகிட்டு வாங்க. இதோ போகிறேன். போயிட்டு அவளுங்களுக்கு விஷயத்த சொன்னால் இப்போ தலைகால பிரியாமல் ஆடுவாளுங்க. அதுங்களை சமாளித்து ரெடி பண்ணி அனுப்பணும். நீ உட்காரது வரைக்கும் என்ன கொஞ்சம் நேரம் எடுக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நான் இப்படியே உட்காந்துருக்கேன், போங்க. சரிப்பா. சரி, பசங்க ரெடியாக வரதுக்குள்ள நான் மணிக்கு ஒரு ஃபோன் பண்ணி பேசிடுறேன். நான் சென்னைக்கு வரேன்னு அவகிட்ட சொல்ல போகிறேன். ஆனால் அங்கே ஸ்டே பண்ண போகிறேன்னு சொல்ல போகிறது இல்லை. சர்ப்ரைஸ் கொடுப்போம் நம்ம ஆளுக்கு. ரொம்ப நாள் ஆச்சுல சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுத்து. ஹலோ. ஹலோ. என்னம்மா ரொம்ப அதிசயமா இருக்கு, ஃபோன் பண்ணதுமே எடுத்துட்ட? பிரேக்ல இருக்கியா? ஆமாம், பிரேக்கில் இருக்கிறதுனால தான் ஃபோன் எடுக்க முடிஞ்சுது. இல்லைன்னா டிராயர்ல இருக்கும் ஃபோனு. அதுவும் சரிதான். சரி, என்ன பண்ற? இதோ ஆரம்பிச்சிட்டார்ல. இப்போ என்ன பண்ணுறேன்னு கேட்பாரு, அப்புறம் சாப்பிட்டியான்னு கேட்பாரு, அப்புறம் என்ன சாப்பிட்டேன்னு கேட்பாரு, மறுபடியும் அதே கேள்வி திருப்பி கேட்பாரு. இதுக்கு எதுக்கு இவர் ஃபோன் பண்ணாருன்னு தெரியலையே. என்னடி பதிலியே காணோம்? எங்க ஆஃபீஸில் என்னங்க பண்ண முடியும் பிரேக் டைமில்? ரெஸ்ட் ரூமில் தான் இருக்கிறேன். அங்க என்ன பண்ற? இது என்ன கேள்வி? ரெஸ்ட் ரூமில் என்ன பண்ணுவாங்க? சரி, கோவப்படாதானே? நான் ஒன்றும் கோவப்படலை. நீங்கள் கிறுக்குத்தனமா கேள்வி கேட்காம இருங்க. இப்போ எது கால் பண்ணீங்க எனக்கு? என்ன பேச்சு வாக்குல என்ன கிறுக்குன்ட்டு? இப்போ அது ரொம்ப முக்கியம் இல்லை. ஏங்க, எனக்கு பிரேக் வேற முடிய போகுதுங்க, நான் போனோம். சரி போமா, நான் போனை வச்சுடுறேன். உனக்கு என்கிட்ட பேசுறதுக்கு தான் விருப்பம் இல்லைல்ல, கிளம்பு, போனை வை. ஏய், லூசு மாதிரி பண்ணேன்னா எனக்கு கோவம் வந்துடும். சொல்லிட்டேன், என்ன விஷயத்துக்கு கால் பண்ணுன்னு சொல்லுங்களேன். சரி சொல்றேன், நான் சென்னை வரேன். உண்மையா வாங்க சொல்றீங்க? எப்போ வரீங்க? இன்னைக்கு தான். சூப்பருங்க. எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவீங்க? இன்னும் ஒரு 2 மணி நேரத்துல அங்க இருப்பேன். 2 மணி நேரம்னா மதியத்துக்குள்ள வந்துருவீங்களா அங்க? அப்போ நானும் ஹாஃப் டே பர்மிஷன் போட்டுட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு. எதுக்கு நீ எதுக்கு வரணும்? வேற எதுக்கு? உங்களை பார்க்கத்தாங்க. அதெல்லாம் வேணாம் மணி. நான் எப்படியும் வந்ததுமே கொஞ்ச நேரத்துலயே கிளம்பிடுவேன். ஏன்னா அக்கா பசங்களை டிராப் பண்றதுக்கு தான் அங்க வரேன். அப்படியா? பசங்களை டிராப் பண்ண தான் வரீங்களா? நீங்க என்ன பார்க்க தான் வரீங்கன்னு நினைச்சேன். சரி, நீங்க அப்படியே உடனே கிளம்பி போற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. நான் ஹாஃப் டே வந்துடுறேன். கொஞ்ச நேரமாச்சும் உங்களை பாப்பல நானு. எதுக்கு மணி உனக்கு தேவையில்லாத அலைச்சல்? எப்படியோ புதன்கிழமை நான் வரதானே போறேன், அப்ப பாத்துக்கலாம். சரியா? இப்போ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. பசங்க ரெடி ஆயிட்டாங்களான்னு பார்த்துட்டு நான் கிளம்பணும். போனை வச்சிடுறேன். பாய் மணி. சரிங்க, பாய். கொரியன் மூஞ்சி, நான் தான் வரேன்னு சொல்றேன்ல. வெயிட் பண்ணாதான் என்னவா? அப்படியே ஓடிடுவான் நாமே உடனே. இருறா, உன்னையெல்லாம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வச்சுக்கிறேன். எப்படியும் போனை கட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன கொஞ்சம் திட்டிருப்பா. பட் இட்ஸ் ஓகே. அவள் இப்படி கொஞ்சம் வெறுப்பேத்தினாதான் எனக்கும் ஜாலியா இருக்கு. இங்கே பாரு, புஷ்பாத்த வீட்டில் நடந்த விஷயத்தெல்லாம் உன் அப்பா கிட்டேயோ இல்லை உன் அண்ணங்கிட்டேயோ சொல்லிட்டு இருக்காத, புரியுதா? நான் உன்னை சென்னைக்கு அனுப்புறதுக்கு சம்மதிச்சதே நீ அங்கே போய் சந்தோஷமா இருப்பாங்கிறதுனால தான். நீ மூஞ்சி இப்படி டல்லாக வச்சுக்கிட்டு இருக்காத, சரியாடா? சரிங்கம்மா. இங்கே பாருடா, நீ இப்படியே சோகமாக இருந்தீன்னா எல்லாரும் என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஏற்கனவே 2 நாளாக உங்கள் அப்பாவை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். சொன்னால் புரிஞ்சுக்க. தயவு செஞ்சு கொஞ்சமாவது சிரி. சுகே, சிரினா எப்படியே அவன் சிரிப்பான்? நீ தான் காமெடியா பண்ணி நிற்கிற அவன் சிரிக்கிறதுக்கு. அதெல்லாம் மனசுல இருந்து தன்னால் வரணும்டி. அவன் சரியாயிடுவான், விடு. எப்படியும் இப்போ சென்னை தானே போகிறான். அவங்க அண்ணன் கூடயும் அவங்க அக்காளுங்க கூடயும் அண்ணி கூடயும் சேர்ந்தான்னா நல்லா சிரிக்க ஆரம்பிச்சிருவான், விடு. பாரு, புரியாமல் பேசாத. என் பிள்ளை இங்கே வந்தாலே ரொம்ப சந்தோஷமாக இருப்பான். புஷ்பா வீட்டுக்கு போனாலும் சிரிச்ச முகத்தோடு தான் இருப்பான். ஆனால் இப்போ நான் சென்னைக்கு அவனை அனுப்புகிறேன்னு சொல்கிறேன். ஆனாலும் அவன் மூஞ்சில் ஒரு சின்ன சந்தோஷம் கிடையாது. இப்படியே மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்கான். எனக்கு இது எப்படி இருக்குது தெரியுமா? என்னை ஒரு மாதிரி சங்கடப்படுத்துது பாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது எல்லாத்துக்கும் ஒரு வகையில் நானே காரணமாயிட்டேனே. என் புள்ள அசிங்கப்படுறதுக்கும் அவமானப்படுறதுக்கும் நானே காரணமாயிட்டேனே. ஒரு மாதிரி இருக்குது பாரு. அம்மா, அப்படியெல்லாம் இல்லைம்மா. அப்போ ஏன் நீ உம்முன்னு இருக்கிற? அம்மா உன்னை சென்னைக்கு அனுப்புறதுக்கு சம்மதிச்சேன்ல, அதுக்காகவாவது நீ சந்தோஷப்பட்டிருக்கணும்ல. நீ இப்படி அமைதியாகவே இருந்தனா எனக்கு கஷ்டமாக இருக்காதாடா? சாரிம்மா, நானும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் முயற்சி பண்றேன். ஆனாலும் அந்த பாட்டி என்ன பேசின பேச்செல்லாம் என் மனசை விட்டு போலமா. அது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு எனக்கு. டேய், அந்த அலமையில உன்னை பேசின பேச்சுக்கு தான் ரோசம்மா போட்டு பொழந்து எடுத்துருச்சுல. அதை பார்த்தாவது மனசை தேத்திக்க வேண்டித்தானே. இது என்ன மனசுக்குள்ளேயே போட்டு ஃபீல் பண்ணின்னு கிடக்குற நீனே? அவங்க என் கண்ணு முன்னாடியே அடி
வாங்கினாங்க தான் அத்தை. ஆனாலும் அவங்க பேசின பேச்சு என் மனசை விட்டு போல அத்தை. அது ஒரு மாதிரி கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கு. ஆமா, அதுவும் அப்படியே நல்லா நாக்குல விஷத்தை தடவி பேசுன மாதிரில பேசும். நீ எனக்கு இப்ப இருக்கிற ஆத்திரத்துக்கு இப்ப கூட போய் அதை பொழந்து எடுத்துருவேன். ஆனா உன் ஆத்தக்காரி தான் வேணான்னு என்னை அடுக்கி வச்சிருக்கிறா. போலாம் பார்வதி, வா. டே வாடா. எங்கடி போலான்னு கூப்பிடுற? அந்த பொம்பளையை போய் 4 வார்த்தை நான் கேட்டே ஆகணும் பாரு. அப்பதான் என் மனசுல இருக்க சங்கடமும் போவோம், என் புள்ளியும் சந்தோஷமா இருப்பான். பாருடா, உண்மையா வாடி சொல்ற? அப்ப அன்னைக்கே போயிருக்க வேண்டியது தானே? அது நடி 2 நாள் ஆற போட்டு இப்ப போறாங்கிற? நான் எல்லாத்தையும் அவருக்காக மட்டும்தான் பொறுத்து போய்கிட்டு இருந்தேன் பாரு. ஆனா என் புள்ள இன்னும் கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான், இன்னும் மனசுல அந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு இருக்கான்னா நான் எதுக்கு பொறுத்து போகணும் சொல்லு? எந்த பிரச்சனையா இருந்தாலும் பாத்துக்கலாம், எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. அந்த சௌந்தர்யாவே இங்க வந்தாலும் செருப்பால் அடிச்சு அனுப்பிடுவேன் நான் அவளை. இந்த அலமெல்லாம் யாரு? நான் பாத்துக்கிறேன். நீ வரியா இல்லையா என் கூட? வரேன்டி. இப்படியெல்லாம் நீ இருக்க மாட்டேன்ட்டு தானே இத்தனை வருஷமா ஏங்கிட்டு இருந்தேன். வா வா வா, கிளம்பலாம். டே சொல்லலாம், வாடா. உன் அப்பா யாருங்கிற கேள்விக்கு அந்த பொம்பளை கிட்ட நீ பதில சொல்லிட்ட. அதை உன் அம்மா வந்து சொன்னா எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியணும்ல. வா, அம்மா கூட வா, அது எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஐயோ, என்னடா இவ்வளோ வீரமா பேசிட்டு போறான் வாத்தக்காரி. டே சுட்கேஸ் எடுத்துக்கோ, வா வா வா. அப்படியே மனு அங்கே தானே இருக்கிறான், அவன் கூட அப்படியே சென்னைக்கு கிளம்பிடு. வா வா வா. சரிங்க அத்தை. அக்கா, சத்யாவும் கனியும் எங்க? வேற எதுவும் 2 பசங்களை ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கீங்க? டேய் சும்மா கிண்டல் அடிக்காதடா. அக்கா, நான் சீரியஸா தாங்க கேக்குறேன். எங்க நம்ம வீட்டு பசங்களை காணோம்? இங்க யாரோ 2 பியூட்டிஃபுல் லேடிஸ் தானே நின்றுகிட்டு இருக்காங்க. அவங்கள நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது கூட கிடையாதுக்கா. ஆமா. அக்கா பாத்தீங்களாக்கா, 2 பேருமே கோரஸா என்ன மாமான்னு கூப்பிடுறாங்க. யாருமா நீங்க 2 பேரும்? ஏன் மாமா கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இது என்ன வாய்ஸ் மட்டும் வருது, ஆளை காணோம்? கீழே பாருங்க மாமா. ஓ, இங்க இருந்து தான் வந்துச்சு அந்த வாய்ஸ். யாருமா நீ என்ன மாமான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? சும்மா விளையாடாதீங்க மாமா, நான் தான் கனிமொழி. சரிங்க குட்டி மேடம், கோச்சிக்காதீங்க. சும்மா விளையாண்ட மாமா. நல்லா கியூட்டா இருக்கீங்க நீங்க 2 பேரும். தேங்க்யூ மாமா. ஓகேடா செல்லம். சரிக்கா, அப்ப நாங்க கிளம்புறோம். சரிப்பா. டே மண்ணா, அங்க பாரு அம்மா வந்திருக்காங்க. என்னம்மா, அத்தை தினேஷ கூட கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இங்க இருந்தே எங்களை வழி அனுப்ப போறீங்களா என்ன? அம்மா வழி அனுப்புறதுக்குலாம் வரலப்பா, வேடிக்கை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கேன். நீங்களும் வேடிக்கை பாருங்க என்ன. சுகன்யா, நீ ஆரம்பிடி. அம்மா, என்னமோ நடக்க போறீங்க. எதனா நடந்துட்டு போட்டோண்டி. உன் பாட்டி சொன்ன மாதிரி நாமளும் வேடிக்கை பார்ப்போம். சரிம்மா. எங்க அலமேலு கொஞ்சம் கீழே இறங்குங்க. எது நானா? உங்க பேரு தானே அலமேலு. ஏன் உங்க பேர் உங்களுக்கு மறந்துருச்சா என்ன? நம்ம வீடேறி வந்து ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, பார்த்து பேசு. எதை பார்த்து பேசணும்? நீங்க திரு பண்ணி என் வீட்டுக்குள்ள வந்துகிட்டு உன் பேரு தானே அலமேலு, கீழே இறங்குனெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களே, எதுக்கு இந்த பேச்செல்லாம்? அதைத்தான் பார்த்து பேசுங்கன்னு சொல்றேன். நான் எதுக்கு இங்க பார்த்து பேசணும்? நீங்க என் பிள்ளைகிட்ட பார்த்தா பேசுனீங்க, இல்ல என்கிட்ட மண்டபத்துல அன்னைக்கு பேசுனீங்களே அந்த பேச்செல்லாம் பார்த்து தான் பேசுனீங்களா, இல்ல யாருன்னா சொல்லி கொடுத்து பேசுனீங்களா? இங்க பாருமா, நடந்து முடிஞ்ச விஷயத்தை பத்தி எல்லாம் இப்ப பேசிக்கிட்டு இருக்காதீங்க. எனக்கு இதெல்லாம் நின்று பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. பதில் சொல்றதை விட வேற எதனா கலெக்டர் வேலை இருக்கா நான் உனக்கு? என்ன உங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்க பொண்ணு இந்த வீட்டுல கட்டி கொடுத்துருக்கீங்க, தெரியல உங்களுக்கு? நான் உங்க சம்மந்தி, அதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு பேசுங்க. தேவையில்லாம மரியாதை இல்லாமலாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. பாரு, நீ எதோ பதில் சொல்லாத பாரு, அமைதியாரு. ஆமா, உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நானும் உனக்கு மரியாதை கொடுத்து பேசலான்னு தான் நினைச்சேன். ஆனா உன் இஷ்டத்துக்கு நீ என்ன வேணாலும் பண்ணுவேன். சுத்தி இருக்கிறவங்களெல்லாம் தரக்குறைவா பேசுவேன், அசிங்கப்படுத்தி பேசுவேன். நாங்க எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்போம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் புள்ளைய பத்தி நீ அந்த மாதிரி பேச்செல்லாம் பேசுவ? இந்த பர்மா, வா போனெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத, மரியாதை இருக்காது சொல்லிட்டேன். அசிங்கமா எதனா கேட்ட போறேன், இதுக்கு மேல வாயை திறக்காத நீ. ஒரு சின்ன புள்ளன்னு கூட பார்க்காம அவங்ககிட்ட என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்ட நீ? ஏமா, உனக்கு தெரியவே தெரியாதா என் புருஷன் யாருன்னு? என் புள்ளையோட அப்பா யாருன்னு தெரியாதா உனக்கு? எல்லாம் தெரிஞ்ச வேணும்னே தான் என் புள்ளைய காயப்படுத்தின நீ அன்னைக்கு. பாருமா, நான் ஒன்றும் தப்பான நோக்கத்துல எல்லாம் கேட்கல. நீங்க தான் சொல்லியிருந்தீங்க உங்க புருஷன் துபாயில வேலை செய்யறாருன்னு. அப்புறம் திடீர்னு இந்த ரோசம்மா சொல்லுது பத்மநாபன் தான் உங்க புருஷன்னு. அதான் கொஞ்சம் குழம்பிட்டேன். சரி, உங்க பிள்ளைகிட்டே விஷயத்த கேட்டா சொல்லுவானேன்னு நினைச்சுதான் கேட்டேன். அவன் சொல்லாம திணறி நின்னா, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சொன்னவங்க உங்ககிட்ட விஷயத்த முழுசா தானே சொல்லியிருப்பாங்க. அப்படி தெரிஞ்சும் நீ கேள்வி கேட்டிருக்கன்னா நீ எந்த அளவுக்கு கேட்டுக்கிட்டவளா இருப்ப? அப்படி கேளுங்க கேள்வி செத்தா. தபர்மா, இப்படியெல்லாம் பேசாத. நான் கொஞ்சம் குழப்பத்துல இருந்தேன், தெளிவுபடுத்திக்கணுங்கிறதுக்காக தான் அப்படி கேட்டேன். உனக்கு தெளிவு வேணும்னா நீ என்கிட்ட தானே கேட்டிருக்கணும். நீ எதுக்கு என் புள்ள கிட்ட பேசுன? ஐயோ ஏமா, உனக்கு என்னதாம்மா பிரச்சனை? இப்ப நீயே திருட்டு தரமா தானே குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்க உன் புருஷன் கூட. அதனால தானே பதில் சொல்ல முடியாம தண்ணீர்கிட்ட நின்றுட்டு இருந்தான் உன் புள்ள. ஏன் நீ கூட தானே அன்னைக்கு மண்டபத்துல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம நின்றுகிட்டு இருந்த. இப்ப என்னமோ யோகிய விளாட்டம் வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்க. என்னதான் பிரச்சனை உனக்கு? இப்ப பாரு, கொஞ்சம் பின்னாடி வா. நான் போயிட்டேன்டி, நீ ஆரம்பி. ஏமா, என்னமோ சொன்னியே, இப்ப திருப்பி சொல்லு. நான் சொன்னதுல ஒன்றும் தப்பு இல்லையே. நீ திருட்டு தனமா தானே உன் புருஷனோட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்க. உன் புருஷனோட மூத்த தாரம் சௌந்தர்யா தானே. அவளுக்கு துரோகம் பண்ணிட்டு தானே உன் புருஷன் உன் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஏய், என்ன நீ பேசிக்கிட்டே இருக்கும்போது மேலே கையை வைக்கிற? அப்படிதான் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன் நீ? என்ன தைரியம் உனக்கு? என்ன பார்த்து திருட்டுத்தனமா குடும்பம் நடத்துறேன்னு சொல்ற? இல்லை, உனக்கு என்னை பற்றியும் என் புருஷனை பற்றி என்ன தெரியும்? அந்த சௌந்தர்யா அவருக்கு மூத்த தரம் தான். அதுவே அவளுக்கு நான் போட்ட பிச்சை. அவள் வாழ்கிற வாழ்க்கையில் நான் போட்ட பிச்சை அவளுக்கு. அந்த சனியன் தான் எங்கள் வாழ்க்கையில் குறுக்கில் வந்து எல்லாருக்கும் துரோகம் பண்ணான். நானும் திருட்டுத்தனமாக குடும்பம் நடத்தலை, என் புருஷனும் அவளுக்கு துரோகம் பண்ணலை. அதுக்கு எங்களுக்கு அவசியமே இல்லை. நல்லா போய்கிட்டு இருந்த எங்கள் வாழ்க்கையில் தான் அந்த சனியன் குறுக்கில் வந்தா. இந்த கதையெல்லாம் உனக்கு தெரியும் தானே? தெரிஞ்ச எப்படி வாய் கூசாம என்கிட்ட இப்படி பேசுற நீ?
அப்படி கேளு, அந்த திருட்டு சௌந்தர்யாவோட தான் இந்த அம்மா உறவாடிக்கிட்டு இருந்தாங்க. அதான் தெரியுமே, மண்டபத்தில் அவை ஏற்றி விட்டு தானே இந்த அம்மா என்ன அந்த கேள்வியெல்லாம் கேட்டாங்க. ஏதோ என் புருஷனுக்காக மட்டும்தான் அன்றைக்கி நான் அமைதியாக வாயை பொத்திக்கிட்டு இருந்தேன். இல்லைன்னு வெய்யு, இந்த பொம்பளையை அன்றைக்கே நான் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருப்பேன். இங்கே பாரு, நீ உறவாடிக்கிட்டு இருக்கிய அந்த சௌந்தர்யா, அவள் எப்படி என் புருஷனை கல்யாணம் பண்ணான்னு உனக்கு தெரியுமா? போய் கேட்டுப்பாரு. ஏன் ரோசம்மா உங்ககிட்ட சொல்லலையா இந்த விஷயத்தெல்லாம்? இல்லையே, அது சொல்லியிருக்குமே எல்லாத்தையுமே. சொல்லியும் தான் நீ இப்போ என்கிட்ட இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்கல. இதுலயே தெரியுது நீ எப்படிப்பட்டவன்னு. நீ அந்த சௌந்தர்யாவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கிறீங்க. அவ சுயநலத்துக்காக அவ எந்த எல்லைக்கும் போவா, மானத்தை கூட இழக்க. சின்ன பசங்களா இருக்கிறாங்களேன்னு பாக்குறேன். ஒழுங்கா நடந்துக்க. இதுக்கு மேல எதனா பேசுன இல்ல எதனா அசிங்கமா நடந்துகிட்டேன்னு வையேன், ரோட்ல இழுத்து வச்சு உன்னை அசிங்கப்படுத்துவேன் சொல்லிட்டேன். ஒழுங்கு மாதிரிதான் இருந்துரு. லோகநாத மூஞ்சிக்காக உன்னை சும்மா விட்டுட்டு போறேன். இல்லைன்னு வெய்ய, நடக்கிறதே வேற. வயசுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்க. இனிமேல்ட்டும் என் பிள்ளை இந்த வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போவான். அவங்ககிட்ட நீ எந்த பேச்சும் வச்சுக்க கூடாது. அவங்ககிட்ட மட்டும் இல்லை, இந்த வீட்டு பொம்பளை பசங்களையும் நீ எந்த பேச்சும் பேசக்கூடாது. எதனா பேசணுன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னு வையேன், அவ்வளோதான் சொல்லிட்டேன். இங்கே பாரு புஷ்பா, உன்னையும் சரி உன் பிள்ளைங்களையும் சரி, இந்த பொம்பளை எதனா டார்ச்சர் பண்ணிச்சுனாலோ இல்லை எதனா பேசிச்சுனாலோ அடுத்த நிமிஷமே என்கிட்ட வந்து சொல்கிற. நான் பார்த்துக்கிறேன் இந்த பொம்பளைய. சரிங்க அத்தை, ஜாகிரதையாக இருந்துக்கண்ண. இந்த சுகன்யாவுக்கு பிரச்சனையெல்லாம் பிடிக்காது. பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுனால தான் ஒதுங்கி இருக்கிறேன். அதுக்கு பேர் திருட்டுத்தனம் கிடையாது. அந்த சௌந்தர்யா வாழ்ந்துக்கிட்டு இருக்கா தெரியுமா, அதுதான் பக்கா திருட்டுத்தனமான வாழ்க்கை. நான் ஏதோ போனால் போட்டுமே வாழ்ந்துட்டு போட்டோம் அந்த சனின்றதுனால தான் பிச்சை போட்டிருக்கேன், வாழ்க்கை பிச்சை போட்டிருக்கேன் அவளுக்கு. அந்த பிச்சையை போய் நான் திருப்பி எடுத்துக்கிறதோ இல்லை அதில் பங்கு பெறதோ நல்லா இருக்காதுல்ல. அதனால தான் ஒதுங்கிட்டேன். அதுவும் ராகுலுக்காக மட்டும்தான் ஒதுங்கி இருக்கேன். இல்லைன்னு வையேன், அவளை கட்டாசிட்டு போயிட்டே இருப்பார் என் புருஷன். சும்மா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், டிவோர்ஸ் கூட பண்ணிட்டு வந்துருவாரு. சரி, எதுக்கு என் பெரிய புள்ளியோட மனசை நான் நோக்கடிக்கணும்? அந்த ஒரே காரணத்துக்காக தான், யார் ராகுலுக்காக மட்டும்தான் நான் ஒதுங்கி இருக்கிறேன். இல்லைன்னா எனக்கு அதுக்கெல்லாம் அவசியம் இல்லை. அப்புறம் நீ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்க, பத்மநாபனுக்கு எப்போவுமே பொண்டாட்டி சுகன்யா மட்டும்தான். எங்கள் உண்மையான காதலுக்கு பிறந்த புள்ள தான் தினேஷ். புரியுதா? இதெல்லாம் நல்லா மனசில் வச்சுக்கோ. இல்லை உனக்கு எல்லாம் தெரியும், தெரிஞ்சுதான் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நீ. பரவாயில்ல, நீ ஏதோ பேசிட்ட, இதுக்கு மேலே இப்படியெல்லாம் பேசாதன்னா நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் வந்த வேலை முடிஞ்சிருச்சு பாரு, வா போகலாம். தினேஷே வாப்பா போகலாம். போகலாம். என்னடி ஒரு அடியோடு நிறுத்திட்டேன், இன்னும் 2-3 அடி போடுவேன்னு நினச்சேன். எதுக்கு? ஏற்கனவே ரோசம்மா போட்டு அடி பொழந்திருக்கு போல. அந்த பொம்பளை நிற்கிறதுக்கே கஷ்டப்படுது. இதில் நான் வேற அடிச்சு செத்துக்கிது தொலைச்சிருச்சுன்னா லோகநாதனுக்கு யார் பதில சொல்றது? அதுவும் சரிதான். தினேஷ் இன்னும் ஷாக் ஆகி தான் நின்றுகிட்டு இருக்கான். தெரியுதுமா, நான் இப்படி எல்லாம் பேசி அவன் பார்த்ததில்ல, அதான் ஷாக் ஆகி போய் நிக்கிறான். அதுக்கு நீ இவ்வளவு நேரமா எப்படி நிக்கிறான் பாருங்க தேவன். அவ சொல்றது சரிதான். டே தினேஷ், என்னம்மா பண்ணீங்க நீங்க இப்போ? ஏன்பா? என்னதான் இருந்தாலும் அவங்க பெரியவங்கம்மா, உங்களை விட நீங்க அவங்கள அடிச்சிருக்க கூடாதுல்ல. எப்படி பேசுது பிற தங்கம். டேய் ஏன்டா இப்படி இருக்கிற நீ? அவன் அப்படிதான். டேய் ஆனா இதெல்லாம் கண்டுக்காதப்பா. அவங்க உன் மனசை கஷ்டப்படுத்தினாங்கல்ல, அம்மாவால் எப்படி பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும்? அதனாலதான் அவங்களுக்கு அதான் தேவைதான்டா. நீ ஃப்ரீயா விடு. என்னமோ போங்கம்மா, உங்களுக்கு இந்த அளவுக்குலாம் கோவம் வருமானு நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆனாலும் இது நல்லா கியூட்டா இருக்குமா? கியூட்டா இருக்கா? ஆமாம்மா, ஆனா இந்த மாதிரி அடிக்கடி கியூட்டாக வேண்டாம், நீங்க எப்பொழுதும் போலவே இருங்க. சரிப்பா புரியுது. அம்மா இனிமேல் யார்கிட்டயும் கோவப்பட மாட்டேன். தினேஷ் ரொம்ப நடிக்காதனா, நல்ல பிள்ளையாட்டம். நீ மட்டும் அத்தை கிட்ட கோவப்படாதீங்க, சண்டை போடாதீங்கன்ற. ஆனா நீ என்கிட்ட அதை தானே பண்ணிக்கிட்டு இருக்க. இது வேற பண்றானா? நான் என் புள்ள உன்னை லவ் மட்டும் தான் பண்றான்னு நினைச்சேன். சண்டை வேற போடுறானா அத்தை? என்னடி, அதான் எல்லாருக்கும் விஷயம் தெரியுமே, அப்புறம் என்ன அத்தை நோத்தங்கிற பாட்டி? சரி, இது இப்படியே தான் போய்கிட்டு இருக்கும் போல. வாங்க நேரத்தோட சென்னைக்கு கிளம்புங்க. அப்புறமா மீதி பஞ்சாயத்தெல்லாம் சென்னையில போய் வச்சுக்கோங்க நீங்க 2 பேரும். அதுவும் கரெக்ட் தான். இதுக்கு மேல என்னால நின்னுக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. கொஞ்ச நேரத்துல என்ன நடந்து முடிச்சதுனே தெரியல எனக்கு. இவன் தினேஷ் பார்ட் 2. டேய் போடா, கிளம்பு, போய் வண்டி எடுப்போ. அம்மா, அடிக்கே ஆரம்பிக்காதீங்க ஆளுக்கு. வாங்க எல்லாரும் வெளியே போலாம், வாங்க. எவ்வளவு ஸ்பீடா போயிட்டாங்க பாரு. சரி பசங்களா வாங்க, அக்கா வாங்க. வாடா போலாம். எதுக்கு நின்னுகிட்டு இருக்க? ஒரே நிமிஷம் இரு. என்னடா கண்ணுல மை வச்சிருக்கியா? அதை கேட்கதான் இவ்வளவு தூரம் வண்டியா? ஆமா, இப்பதான் நோட் பண்ணனே. கண்ணு அழகா இருக்கு தெரியுமா? பொட்டு வர வச்சிருக்க. இதே மாதிரி இரு, டெய்லியும் ரொம்ப அழகா இருக்க. சரி போ, டைம் ஆகுது. எல்லாரும் வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. வா போலாம். போலாம். கார்ல என் பக்கத்துல உட்காந்துக்கிறியா? வாய்ப்பே இல்ல, போ. ப்ளீஸ் நம்ம ஏதாவது பேசிக்கிட்டே போலாம், ஜாலியா. என் கூட உட்காரு. சரி உட்கார்றேன், வா. எப்படியோ கனி மாமா கூட தான் உட்கார்றேன்னு முன்னாடி போயிடுவா. நம்ம 2 பேரும் பின்னாடி ஜாலியா உட்காந்து பேசிக்கிட்டே போலாம். ஓகே உட்கார்றேன். சரி, இப்ப நீ என் கை பிடிச்சிக்கிட்டே வெளியே வரியா? அவ்வளவு தைரியம் ஆயிடுச்சா உனக்கு? இதுக்கு மேல என்ன வேணும் சொல்லு? அதான் என் அம்மாவே உன்னை மருமகன்ட்டாங்களே, அப்புறம் என்ன? வா, என் கை பிடிச்சிக்கோ. மூக்கிலே குத்திடுவேன். அப்பா கிட்ட விஷயம் தெரியாது, தெரியும்ல. அப்பா கிட்டலாம் விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் வேணா நான் உங்ககிட்ட என் கையை கொடுக்குறேன். அப்ப அது வரைக்கும் நான் கையை பிடிக்க முடியாது, அப்படித்தானே? ஆஃப் கோர்ஸ் எஸ். சரி, அப்ப நியூ இயர்க்கு எனக்கு விஷ் பண்ண மாட்டியா? பண்ணுவேனே. அப்ப நீ ஹேண்ட் ஷேக் பண்ணி தானே ஆகணும். அப்ப நீ என் கையை பிடிச்சி தானே ஆகணும். ஐயோ கடவுளே, லூசு. யாரடி லூசுங்கிற? அப்ப மட்டும் கையை பிடிப்பல்ல, அப்ப இப்ப பிடிச்சா என்னன்னு கேக்குறேன். நீ நல்லா சொன்னேன்னு மூக்கில் குத்திடுவேன். போடா, கையெல்லாம் பிடிக்க முடியாது, நான் போறேன்.
வெக்கப்பட்டுக்கிட்டு போறா, அதுவும் என்ன பார்த்து. இதெல்லாம் நல்லாதான் இருக்கு பாக்குறதுக்கு. சரி நம்மளும் போலாம், டைம் ஆகுது.